அவங்க நெஞ்சில் ஈசன் இருக்கிறாருன்னு அர்த்தம். பேச்சு வரக்கூடாது, அங்கே பேச்சு வரக்கூடாது. இறைவனை பார்த்து வழிபாடு செய்கிற முக்தி பேரு அந்த இடம். கேதாரம் போனால் தெரியும், பின்னால் ஒரு பெரிய சிகரம் இருக்கும், அந்த சிகரத்தை உத்து பார்த்தா தெரியும், அம்மையப்பர் சேர்ந்து உட்கார்ந்துருக்க மாதிரியே தெரியும். உயிருக்கு பயந்து எவனெல்லாம் வெளியே உட்கார்ந்தானோ சிவனை நம்பலையோ அத்தனை செத்து போனான், கருவாடாக மாறினான் வெள்ளத்தில். அந்த வெள்ளம் வரும்போது நாங்கள் கீழே இருக்கிறோம், ரிஷிகேசில் இருக்கிறோம். உயிருக்கு பயந்து சிவனை மறந்தவன் பாருங்க, அவன் அத்தனை பேர் செத்து போயிட்டான். எங்கள் கேதாரத்தில் சாகதான் போகிறான், போகும்போது மார்க்கண்டேயர் மாதிரி லிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு சாகலாம்னு சிவனோடு நாங்கள் ஐக்கியமானோம்னு யாரெல்லாம் கோயிலில் போய் உட்காந்துருந்தாங்களோ அத்தனை பேர் பொழைச்சிக்கிட்டான். என்ன ஆச்சரியம்! சிவனை நம்பாதவர்கள் இறந்து போனாங்க. நான் செத்து போனாலும் சிவனோட சாவேனே தவிர நான் இந்த இடத்துல உயிர் போனால் எனக்கு முக்தி அப்பா என்று சொல்லி அந்த சிவலிங்கத்தோடு கோயிலை அடைக்கிறமானாங்க பாருங்க. ஒரு சில 100 பேர், அத்தனை பேரும் உயிரோட சிரமம் இல்லாமல் பிழைத்து வந்தார்கள். அந்த வரலாறு நடந்தது இந்த 5 ஆண்டுக்கு முன்னால். யாராவது மறுக்க முடியுமா? அந்த கோயில் அழியவே கிடையாது, அவ்வளவு பிரளய வெள்ளம் வந்தது. கோயிலிருந்து ஒரு கல் நகரில். ஏன்? சிவன் சக்தி வாய்ந்தவன், ஆற்றல் பெற்றவன் என்பதை காட்டுவதற்கு பெருமான் உட்கார்ந்துருக்கிறார். எல்லாம் அழிஞ்சு போச்சு. அங்க இருக்கிற மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு. ஆனால் ஈசன் மட்டும் தனிச்சு இருந்தார், ஏகன் அநேகனாக இருந்தார். தன்னை நம்பிய அடியவர்களை என்னைக்கும் கைவிடாத தெய்வம். ஆனால் நம்பணும், அதுதான் முக்கியம். அப்பேற்பட்ட தெய்வம் கேதாரநாத் இறைவர். அதனால் கேதாரம் போக முடியாதவங்க, அந்த தரிசனம் பண்ணக்கூடிய அடியவர்களுக்கு உடல்நலம் நல்லா இருக்கணும், அவங்க யாத்திரை தங்கு தடையில்லாமல் இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய யோசனை, ஹெலிகாப்டரில் போகிறத விட குதிரை வாகனத்தில் போகிறது இன்னும் நல்லது, சிறப்பு வாய்ந்தது. முடியாதவர்கள் நீங்கள் ஹெலிகாப்டரில் போகலாம், இலங்கு ஊர்தியில் போகலாம். ஆனால் முடிந்தவர்கள் குதிரையினுடைய பயணத்தை மேற்கொள்வது நலம் என்று சொல்லி, இறைவன் அங்கே போய் ஓரமாக உட்கார்ந்து இந்த பதிகத்தை பாடுங்க, ஒரு பாட்டாவது பாடுங்க. நம்முடைய திருப்பனந்தாள் சுவாமிகள், எஜமான் சுவாமிகள் கல்வெட்டு பதிச்சு வச்சிருக்கிறார் பதிகத்தை.